புரட்சி பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கிகளே, வெளிப்படையான அநீதி, உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான், உன் நீரை உறிஞ்சி விற்கிறான். தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை, மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விற்கிறான், நிலத்து நீரை உறிஞ்சி விற்கிறான். மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர், உலக உயிர்களின் உயிர் உடைமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். அதை விற்கிறான் காசு, அநீதி. அறிவை வளர்க்கும் கல்வி, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கல்வி மானுட உரிமை. ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது, அது அநீதி, வெளிப்படையான அநீதி. தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி. உயிரை காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அதிக பணம் இருக்கிறவன் அப்பலோ காவிரி, பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு. இதுதான் வெளிப்படையான அநீதி. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, உன் கண் முன்னே அள்ளி வித்தான், தடுக்க முடியவில்லை. மலையை உன்னால் உருவாக்க முடியாது, நொறுக்கி எம்சாண்ட் என்று விற்கிறான், உன்னால் தடுக்க முடியல. வெளிப்படையான அநீதி. ஊழல், லஞ்சம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய், அதை தெரியுது. எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது, வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை. இது வெளிப்படையான அநீதி. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. டேய், நீ பிறந்த மாதிரி ஆத்தாளுக்கு படுங்க, நானும் பிறந்தேன். ஓ உடம்புல ஓடுற அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம். நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா சொல்லுவியா நீ? பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியாரெல்லாம் மூக்க மூடு. இந்த தெரு உடையாரெல்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம், சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழியே வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீறி நாலு ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம்டா. நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுற வைத்தியக்கார வாட்டு சாதி சாதி சாதி. சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. வாரு. மண்புழுவை பத்தி படிடா, மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு. இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறா, ஏதாவது ஒரு தடவை பாடுறா. இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன், ஒரு தடவை சொல்றா, சொல்லு பாப்போம். இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காற்றை தருது, மதம் என்ன மைத்தலா தருது?